பணத்திற்கும் தான் திருமணம் நடைபெறுகிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் வசதி படைத்தோர் வசதி குறைந்தோர் வீட்டு சம்பந்தம் வைத்துக் கொண்டால் நாமும் ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க முடியும். அடுத்து நம் ஊர்களில் சில பகுதிகளில் நாட்டினார்களுக்கு பெட்டி வைப்பது என்று ஒன்று உண்டு. பெட்டி வைப்பது என்றால் பொருளை கொட்டி கொடுப்பது என்று பொருள். அதாவது மாப்பிள்ளைக்கு ஆட்சி தங்கை 5-6 பேர் இருந்தால் பெண் வீட்டுக்காரர்கள் போட்டியாகி ஆண்டியாகி விட வேண்டியதுதான். ஏதோ மாப்பிள்ளைக்கு கொடுப்பதோடு இருந்தால் சரி, அவர் கூட பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் கொடுப்பதென்றால் அது எவ்வளவு சிரமம் என்பதை நாம் உணர வேண்டும். இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அடுத்து மாமியார் சாமான் பரப்பும் முறை ஏற்புடையது அல்ல என்று கூற விரும்புகிறேன். திருமணத்திற்கு திருவிழாவிற்கு வடித்து போடுவது, பொங்கல் சீர் கொண்டு வருவது போன்ற முறைகள் எல்லாம் மாற வேண்டும். அடுத்து ஆண் வாரிசு இல்லாத சில வீடுகளில் பிள்ளை ஊட்டும் பழக்கம் அன்று முதல் இன்று வரை இருந்து வருகிறது. சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பிள்ளைகளை தத்தெடுத்தால் பாசம் இருக்கும், மோசம் இருக்காது. ஆனால் திருமண வயதில் பிள்ளையை கூட்டி மறுநாளை அவனை மாப்பிள்ளையாக்கிவிட்டு அந்த பையனிடம் இருந்து நீங்கள் பாசத்தை எதிர்பார்ப்பது தாராங்கல்லில் மென்மையை எதிர்பார்ப்பது போலத்தான். எத்தனையோ பேர் பிள்ளை குட்டிகளால் அவதிப்படுகிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மிக சிறிய அளவிலேயே பிள்ளையாக வந்தவர்கள் தொல்லை வராமல் நல்லவர்களாக இருந்து வருகிறார்கள். நமக்கு ஆழ்வாரிசு இல்லை என்றால் என்ன? நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த எவரிடத்திலோ கொண்டு போய் கொட்டாமல் நம் வயிற்றில் உதித்த பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது கூட பிறந்த தம்பி தங்கைகளுக்கோ கொடுப்பதை ஒன்றும் தவறில்லையே. அதனால் இந்த பிள்ளை கூட்டும் பழக்கம் எல்லாம் மாற வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். அடுத்து இன்னும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நல்ல வரனை நம் சமூகத்திலேயே கோயில்கள் எல்லாம் பார்ப்பீர்களோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரனை உங்கள் மகனோ அல்லது மகளோ அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது காதல் என்பதால் தயவு செய்து நிராகரித்து விடாதீர்கள். காதல் ஒன்றும் கெட்ட வார்த்தை அல்ல. காதல் தெய்வீகமானது, காதல் புனிதமானது. கவியரசு கண்ணதாசன் காதலை பற்றி மிக அழகாக சொல்லி இருக்கிறார். காட்டில் மரமுறங்கும், கடலிலே நெல்லுறங்கும், பாட்டில் பொருளுறங்கும், பார்க்கடலில் நீருறங்கும், காதல் இருவருக்கும் கண் உறங்காது, அதில் காதலன் திருந்துவிட்டால் பெண் உறங்காது என்றும், காதல் எனும் வடிவம் கொண்டேன், கற்பனையில் இன்பம் கண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி என்றும் அவர் கவி இயற்றியிருக்கிறார். பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு பார்மகளே பார் என்ற படத்திலே காதலை பற்றி பக்குவமாக கவி இயற்றியிருக்கிறார். எப்படி தெரியுமா? ஒருவரின் துடிப்பினிலே பிறப்பது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே பிறப்பது மழலையடா. காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு வந்தேன் தொட்டிலின் மேலே என்று. அதனால் காதல் தெய்வீகமானது. இந்த காதலை நீங்கள் ஜாதகம் வரலட்சணை என்று காரணம் காட்டி தயவு செய்து எடுத்து விடாதீர்கள். ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்தோர் எத்தனையோ பேர் 10 நாட்கள் கூட வாழாமல் இருந்திருக்கிறார்கள். பொருத்தமே பார்க்காமல் திருமணம் செய்தோர் எத்தனையோ பேர் ஆண்டாண்டு காலம் நன்றாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் ஜாதகம் பார்க்கும் மூட நம்பிக்கையை எல்லாம் விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பதும் நிச்சயம்தான். நம் நகரத்தார் சமூகத்தில் சாவு நடக்கும் போதே சாப்பாடு நடக்கிறது, கேடம் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சாதம் பரிமாறப்படுகிறது. இது எந்த இனத்திலும் இல்லாத ஒன்று. இது கட்டாயம் நீக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூற விரும்புகிறேன். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்ற ஒரு கருத்தை எனதுள்ளம் என்றால் அஞ்சேன் நில்லேன், தாய் தடுத்தாலும் விடேன் என்று அறிவித்து சொல்லி நகரத்தார் பழக்க வழக்கங்களில் மிகுதியானவை மாற்றப்பட வேண்டியே என்ற என் கருத்தை ஆணித்தனமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பினை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இதுகானம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
புதுமை பெண்ணின் குரலை கேட்டது போல ஒரு தோற்றம். இது முதலிலே கண்ணா கண்ணப்பன் போல ஒரு பெண் சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒரு அழைப்பு, நமக்கு ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். என்னென்ன இடர்பாடுகள் இருப்பது என்பதை புதுமை நோக்கிலும் பழமை நோக்கிலும் நன்றாக எடுத்து பல கருத்துக்களை அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. அடுத்து Thank you.